என்னம்மா நம்மளுடைய அக்கா கோட்டையானது தீபிடித்து அந்த கோட்டைக்குள்ள நம்ம அக்கா இருக்கா. உடனே வாருங்கள், நாமல் கைலாசம் போக வேண்டும். ஏன்னா அம்மா முப்படாதிக்கு மறு உயிர் கொடுக்க வேண்டும் என்றால் கடவுள் பகவானே நாமல் பார்க்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, நம்ம கோட்டையை யார் முறை தீபிடித்து எரிக்க வைத்தார் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். அதனால உடனே நாமல் கைலாசம் போக வேண்டும் என்று அம்மா பத்திரகாளி தங்கைமார்கள் எல்லாம் அழைத்துக் கொண்டு வந்தார். அம்மா வடக்கு கோட்டை வாசலிலே திரிபுர சுந்தரியாக வடக்கு முகத்தோடு அம்மா இருக்கா. ஆமா, அப்போது அம்மா பத்திரகாளி கைலாசபதிக்கு தங்கைமார்கள் எல்லாம் அழைத்து வந்தார். அவ என்ன சொல்லுகின்றார்? ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, எங்களை பிறவி செய்த காரணத்தை பெருமாளே சொல்ல வேண்டும். எங்களை படைத்ததொரு காரணத்தை பகவானே சொல்ல வேண்டும். நாங்க முப்போடாதி என்பவளை நீங்க உயிரதுவும் கொடுக்க வேண்டும். இந்த பார்வதியை இடமதியில இந்த பத்திரகாளி கேப்பாளா, இந்த பத்திரகாளி கேட்ட போது இந்த ஆண்டவன் சிவபெருமா என்ன ஏது சொல்லுவாரோ. ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அம்பியாகப்பட்ட 7 பேரையும் கைலாச வாசலிலே பார்த்தார். அம்மா பத்திரகாளி அம்மா தங்கைமார்கள் அழைத்துக் கொண்டு இந்த முப்படாதிக்கு மறு உயிர் கொடுக்க வேண்டும் என்று பேர்நாமே நீங்கள் விடுக்க வேண்டும் என்று அழைத்துக் கொண்டு தங்கைமார்கள் அழைத்து வந்தார். ஏன்னா அம்மா கோட்டைக்குள்ள கண்டத்துக்கு மேலே தீபிடிக்காமல் கண்டத்துக்கு கீழே அம்மாளுக்கு தீபிடித்து எரிந்து கருகி உருகிருக்கா அம்மா முப்படாது. அப்போ அம்மா பத்திரகாளி தங்கைமார்கள் அழைத்துக் கொண்டு ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானிடத்தில் கேட்டார். சாமி, எங்களை பிறவி செய்த காரணத்தை இந்த பெருமாள் சொல்ல வேண்டும். எங்களை எதற்காக நீங்க படைத்தீர்கள்? எங்களுக்கு இருப்பதற்கு ஒரு இடம் இருக்கா? இல்லையே. எங்களை ஆதரிப்பதற்கு யாராக இருக்கார்களா? கொடுக்கிறது மாதிரி கொடுத்துட்டு எல்லாத்தையும் நீர் வாங்கிக்கிட்டீர. ஆமையா, எங்களை ஆதரிப்பார் யாரும் இல்லை. யாரும் இல்ல. அக்கம் பக்கம் எங்களுக்கு யாருமே இல்லை. ஆமா, நாங்களா வளர்ந்தோம். ஆமாண்ணே, நாங்களா இருக்கோம். ஆமா, அதனால என்ன தீ பிடிச்சு எரியுது. அப்போது அம்மா பத்திரகாளி அம்மா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானிடத்திலே கேட்டபோது இந்த கண்ணனை பத்திரகாளி கண்ணில் கண்டு விட்டார். ஆமையா, சுவாமி, என்ன எங்க கோட்டையானது தீபிடிப்பதற்கு முன்பாக இந்த பண்டாரம் அங்க வந்தார். ஆமா, இந்த பண்டாரம் அங்க வந்ததற்கு பிறகுதான் எங்க கோட்டையானது தீபிடித்தது சுவாமி. ஆமையா. ஓ தாத்தா, என்ன நீர் யாரியா? யாரு சுவாமி? எங்க கோட்டை எப்படி தீபிடித்தது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு தெரிய வேண்டும். ஆமா அம்மா, என்ன நீங்க அக்கா தங்கைகள் 8 பேர் இருக்கீங்க. நீ 7 பேர் இங்க இருக்கீங்க. ஆமா, இன்னும் ஒருத்தி எங்க அவள? எல்லாத்துக்கும் மூத்தவ எங்க போனா? எங்கம்மா அவள? சுவாமி, என்ன கண்ணா கோபாலா கண்ணா அம்மா முப்படாதி கோட்டைக்குள்ளே சென்றவள் தீபிடித்து எரிந்து விட்டாள். கண்டத்துக்கு மேலே அவளுக்கு தீபிடிக்கவில்லை, கண்டத்துக்கு கீழே தீபிடித்து எரிந்து 3 முகத்தோடு காட்சி கொடுத்தாள் என்று அம்மா பத்திரகாளி சொன்ன உடனே கண்ணன் உடனே பகவானை ஏறிட்டு பார்த்தார். அத்தான் பகவானே, நீர் என்ன சொன்னீரே? நான் உம்முடைய லிங்கத்தை நான் களவண்டு வச்சிருக்கேன் நீர் சொல்றீரா? உடனே முப்படாதிக்கு சென்று நீர் உயிர்நாமத்தை கொடு. அவளை உயிர்நாமம் கொடுத்து கைலாசபதிக்கு அழைத்து வந்து அவளுக்கு நீர் முத பேர் நாமத்தை கொடு. என்ன அரியும் சிவனையும் அங்கமெல்லாம் சுமந்திருக்கா. ஆமா, அதனால இந்த அக்கினி வேள்விகளை அவ இருந்து கருகி உருகி இறந்து விட்டாளன்னா நம்மளால உயிர் வாழ முடியாது. உடனே போறோம். சரி என்று மாய கண்ணன் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானிடத்திலே சொல்ல ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அந்த கோட்டைக்கு முப்புற கோட்டைக்கு வந்தார். முப்புற கோட்டைக்கு வந்து சக்தி பிரம்பை எடுத்து தட்டி தீர்த்தம் கொண்டு தெளித்து அம்மா முப்படாதிக்கு மறு உயிர் கொடுத்து கைலாசபதிக்கு அழைத்து வந்தார். கைலாசபதிக்கு அழைத்து வந்த போது அம்மா 7 பேரும் அம்மா முப்படாதி அம்மாவை ஏறிட்டு பார்த்தார்கள். ஏட்டி, என்ன
நம்ம எல்லாத்துக்கும் ஒரு முகம் தன்முகமாகத்தானே இருந்தது. நம்ம எல்லாரும் ஒண்ணுவா இருந்தோம். உனக்கு மட்டும் எப்படி இப்படி 2 சரசு முளைச்சு உனக்கு 3 முகமாக வந்தது? எப்படிம்மா எப்படி? அம்மா பத்திரகாளி கேக்க முப்படாதிட்ட கேக்க. ஆமா. அப்போ அம்மா முப்படாதி அம்மா சொல்லுதா, என்னம்மா? 103 சிவலிங்கத்தை நாம பகவானிடத்திலே இருந்து வரங்களை வாங்கினோம். இவ்வளவு நாள் நம்ம பாத பணிவிடை பூஜை பணிவிடை செய்தோமே, அதுக்கு பூஜை பண்ணமே, ஏதாவது பலன் உண்டா? பலன் வேணும்ல. பலன் இருந்தா தானே பாடு பார்க்க முடியும். ஆமா. எதுவுமே இல்லாம அந்த லிங்கத்தை எதற்கு போடுவேன்னு சொல்லி பாடுபட்டா பலன் வேணும்ல. ஆமா. அதனாலதான் நான் 2 லிங்கத்தை கையில் எடுத்து என்னுடைய வாயிலை முழுங்கினேன். அதனால எனக்கு 2 சிரசு முளைத்தது என்று அம்மா முப்படாதி அம்மா சொன்ன உடனே கண்ணன் கலகலகல என்று சிரித்து விட்டார். வெக்கங்கட்ட மனுஷா, பொம்பளைக்கு வரம் கொடுக்க தெரியாம கொடுத்துட்டு நீர் என்ன கோழி குஞ்சு கலாணி நீர் சொல்லுதீரா? நமக்கு எவ்வளவு குசும்புத்தனம் இருக்கு. அதோ பாரம், என்னம்மா அவளுக்கு இருந்தது ஒரு முகம் தன்முகம். ஆமா. இப்ப அவ 3 முகத்தோட இருக்காள. நீர் அவளுக்கு இப்ப என்ன பெயர் கொடுக்க போறீர்? ஆமா, என்ன பெயர் கொடுக்க, என்ன பெயர் நீர் கொடுக்க போறீர் சொல்ல? என்ன பெயர் கொடுக்கலாம்? அப்போது ஆமா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பார்த்தார். ஆமையா. ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பார்த்து என்ன சொல்லுகின்றா? என்னம்மா? அம்மா முப்படாதி, அதாவது உனக்கு இருந்ததோ ஒரு முகம் தன்முகம். சரி. ஆனா நீ அரியும் சிவனையும் அங்கமெல்லாம் சுமந்த காரணத்தினாலே இன்றைய பொழுதில இருந்து 3 நல்ல முகத்தழகி முப்படாதி. ஆமா, திரிபுர சுந்தரி என்று ஒரு பேர் நாமத்தை கொடுத்தார். அதாவது வடநாட்டு தேசத்திலே அம்மா திரிபுர சுந்தரியாக நீ காட்சி கொடுக்க வேண்டும். தென்னாட்டு சீமையிலே முப்படாதி என்று நீ காட்சி கொடுக்க வேண்டும். கீழ்நாட்டு சீமையிலே முப்பிடாரி என்று நீ காட்சி கொடுக்க வேண்டும். அதனாலே உனக்கு முப்படாதி 3 நல்ல முகத்தழகி என்று திரிபுர சுந்தரி என்று ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பேர் நாமத்தை கொடுத்தார். பேர் நாமத்தை கொடுத்த உடனே அம்மா 8 பேரும் பார்த்தா. சரி. இவளுக்கு இருந்ததா ஒரு முகம். ஆமா. இப்ப கூட 2 முகம் இருக்கு. கையில பிடிக்க முடியாத. யாருக்குனே ரொம்ப சேட்டை பண்ணுவா. ஆமா ஆமா. இவளுக்கு இன்னும் 2 சிரசு முளைச்சிட்ட. அதானே. இவள கையில பிடிக்க முடியுமா? முடியாதுல்ல. அம்மா முப்படாதி. ஆமா. அட்டமகா காளியர்கள் 8 பேரும். ஆமையா. என்ன செய்கின்றார்கள்? என்னம்மா? ஆடுதாளே பாடுதாளே ஐயா பாடுதாளே பாடுதாளே அம்மா ஆதாளே பாடுவாளா ஏ பாடுவாளா இவ அறியும் நல்ல சிவனையந்தான் அங்கமெல்லாம் சுமந்ததாலே முப்போடாதே ஒரு பெயரா முப்போர கோட்டையில முக்கணியாய் இருந்ததாலே இவளுக்கு முப்போடாதி ஒரு பெயரோ வடநாடு தேசத்தில திரிபுர சுந்தரியா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆமா பேர் நாமங்களை கொடுத்தால் முப்படாதைக்கு. ஆமா பேர் நாமத்தை கொடுத்த உடனே ஆமா ஆடுனா பாடுனா ஆதாளி போட்டா ஆதாளி போட்ட உடனே ஆமோ ஆண்டவனாக சிவபெருமானை பத்து பார்க்கார் என்று சுவாமி என்னம்மா எங்களை எதற்காக நீங்கள் பிறவி செய்தீர்கள்? காரணம் என்ன? பிறவி செய்த காரணத்தை பெருமாளே சொல்ல வேண்டும் என்று எங்களை படித்த காரணத்தை இந்த ஈசன் பகவான் நீங்கள் சொல்லுங்க. சொல்லுங்க. ஏன்னா எங்களுக்கு எத்தனை வாடியோ நீங்கள் பழையபடி பயில உயிர் மூச்சு கொடுக்கீங்க. ஆமா எங்களுக்கு இந்த உலகத்துல வாழ்வதற்கு எங்களுக்கு பிடிக்கவில்லை. நானும் செத்து பிழைக்கேனே. ஆமா இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு பிடிக்கவில்லை. ஆமா எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க. எவ்வளவு நாளைக்கு தான் நாங்கள் இப்படி தன்னந்தனிமையாக ஒத்தையாக இருந்து வாழ்வது? எங்களுக்கு ஒரு ஆண்குண் துணை வேணும். ஆமா அதனால என்ன எங்களை நீங்கள் மாலை மனம் முடிக்க வேண்டும். சம்மதமா சம்மதமா சம்மதமோ சாமி சூரனை தான் மதம் முடித்தார்
இந்த சுந்தரிய கைபிடிக்க சம்மதமா சம்மதமா இந்த சுந்தரிய கைபிடிக்க சம்மதமா சம்மதமா சாமி பகவானே 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 மகடனை நாங்கள் மதம் முடித்தோமானால் ஆனால் எங்களை உனக்கு மாலையிட சம்மதமா சம்மதமா சுவாமி நாங்கள் சூரனை வதம் முடித்து வருவோம் ஆமா இந்த சுந்தரிமார் கைபிடிக்க உனக்கு சம்மதமா சம்மதமா நீர் சம்மதம் சொன்னாதான் நாங்க மகடனை சம்காரம் செய்வோம் ஆமையா ஏம்மா என்னம்மா உங்களை மாலமணம் முடிக்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசைதான் ஆமா ஆனா பார்வதி இருக்கா பாத்தியா அவங்க அக்கா பார்வதி அவகிட்ட ஒரு வார்த்தை நீனே கேளு கேட்டுறமா பகவான் என்ன அரக்கனை வதம் முடிப்பது எங்களுடைய வேலை ஆமா ஆண்டவனை கைபிடிப்பது எங்களுடைய வேலை ஆமையா பார்வதி இடத்துல போய் நான் கேட்க மாட்டேன் எனக்கு கொஞ்சம் வரத்தை கொடு ஆமா பகவானில பாதி எனக்கு கொடு நாங்க ஒரு நாள் அங்க கேட்க மாட்டோம் ஆமாம்மா ஆமா சரி நீரு சொன்னா மட்டும்தான் நாங்க 8 பேரும் போவோம் ஆமையோ இல்ல என்ன எங்களுக்கு வேற யாராவது வரங்கள் இருந்தா கூட நாங்க வேண்டிட்டு நாங்க எங்கேயாவது போறோம் ஆமா நாங்க பூலோகத்துல எங்கனையா போய் இருந்துக்கிடுவோம் அம்மா முப்படாதி அவசரப்படாத ஏன் இப்படி கோவப்படுத மனம் முடித்து மாலையிட சம்மதம் என்று நான் சொன்னேமானால் இதோ பாத்தியா பார்வதி அண்ணன் கண்ணை நிக்கான் கண்ணை முன்ன வச்சு நான் சொல்ல முடியுமா அம்மா நீங்க மகடனை சம்காரம் பண்ணி விட்டு வாங்க உங்களை நான் கண்டிப்பா கைப்பிடிப்பேன் என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் வரத்தை சொல்லி கொடுத்தார் அப்போது அம்மா முப்படாதி சொன்னா சுவாமி மகடனை நாங்கள் தேடி எந்த நாட்டிற்கு நாங்கள் போக வேண்டும் ஐயா மகடன் எந்த ஊர்ல இருக்கான் ஆமா எந்த ஊர்ல இருக்கான் எந்த நாட்டுல இருக்கான் எந்த மலையில இருக்கான் தெரியணுமில்ல நீங்க சும்மாவே மகடனை போய் வதம் முடிச்சிட்டு வரேன்னு சொல்லுங்களே மகடன் எங்க போய் நாங்க அவனை தேடுவோம் எங்கன்னு சொல்லுங்க நான் போறேன் அவன் எங்க இருக்கான் ஆமா எப்படி அம்மா முப்படாதி அம்மா கேட்டபோது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் இடத்துல கேட்டான் ஆமையா அப்போது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொன்னான் என்னம்மா ஏம்மா அவன் மது உண்ட மயக்கத்திலே மன்னனாகப்பட்ட மலை போல் வளைத்திருப்பான் அந்த மன்னன் மகுடாசுரன். ஆமா சுவாமி. ஆமா. அவனுக்கு மகுடன் என்று ஒரு பெயர் நாம எப்படி வந்ததுன்னா எப்படி அதாவது ரோமரிஷி என்று ஒரு மாமுனிவர் வாழ்ந்து வந்தார். ஓ ரோமரிஷி. ஆமா சரி. இந்த ரோமரிஷியோ சிவனுடைய பக்தர். ஆமா. இவன் இந்த சிவனுடைய பக்தராகப்பட்ட ரோமரிஷி எதற்காக தவம் இருந்தாருன்னா ஆமா அதோடு மட்டுமல்ல இந்த ஆதிலிங்கத்தை அடைய வேண்டும் என்று அவர் தவம் இருந்தார். இந்த ஆதிலிங்கம் நமக்கு வேண்டும். கடவுளாகப்பட்ட சிவபெருமான் எப்போதுமே நம்ம கூடயே இருக்கணும். அதனால இந்த ரோமரிஷி தவம் இருந்தார். அம்மா இந்த ரோமரிஷி தவம் இருக்கும் போது அங்கே இந்த ரோமரிஷி தவம் இருக்கும் போது இந்த வண்டுமுக அரிசி இவனும் ஒரு மாமுனிவர் தான். இந்த மாமுனிவராகப்பட்டவர் இவருக்கு ரோமக்கன் மாமுரிசி. மாமுனி. அதனால இவர்கள் 2 பேரும் என்ன நினைத்து தவம் இருந்து வந்தார்கள். ஆனா இந்த ரோமரிஷி தவம் இருக்கும் போது கானகத்துக்குள்ள ஆடு மாடு மலைக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் அம்புடி பிடிச்சு சாப்பிடுதான். ஆமா இவர ரோமரிஷி இல்லையா? இவர் தவம் இருக்க இவர் மேல எல்லாம் ரோமமா இருக்கு. ரோமமா இருக்கு. அப்ப கரடி தான் இருக்குன்னு நினைச்சு ஆமா பிடிச்சு தூக்கி முழுங்கிட்டான். முழுங்கி விட்டான். ஆமா யாரு மகட ஆமா முழுங்கையில அவரை வச்சுட்டாரே லிங்கம். ஆமா அது சேர்ந்து போய் முழுங்கிட்டாரு. அவர் சேர்ந்து முழுங்கும் போது அந்த லிங்கமானது அவருடைய கண்டத்திலே நின்று விட்டது. அவர் நெஞ்சில போய் அப்படியே நின்றுது. அப்ப நின்ன உடனே இவருக்கு மூச்சு பேச்சு இல்லாமல் மூச்சையாக்கி விட்டார். ஆமையா. அப்போது இந்த ரோமரிஷியாகப்பட்டவர் இவனுடைய அண்ணமாக இருந்தவர் முழுங்கலாமல்ல. ஆமா அவன் நினைச்சதெல்லாம் நடக்கு. ஆமா ஆமா ஆனை வரணும்னா ஆனை வரும். அப்படி தூக்கி முழுங்கதான். ஆனை வரும்னா ஆனை வரும். என்னெல்லாம் கேட்கானோ அவன் என்ன கேட்கானோ அனைத்து கோடி வரங்களும் வரும். அவன் மனசுல என்ன நினைக்கானோ அம்பிட்டு நடக்கு. என்ன ஆமா கவுதல கரடின்னு சொல்லி முழுங்கிட்டான். ஆமா சரி முடிய பார்த்த உடனே ஆமா
இவர் பார்த்தார் கரடியாக தான் வந்தார் என்று இவர் முழுங்கி விட்டார். அப்போது இவருக்கு பசி பொறுக்க முடியவில்லை. இதை சாப்பிட்ட நாள்ல இருந்து இந்த ரோமரிசியாகப்பட்டவர் இந்த ஆதிலிங்கத்தை அவர் கழுத்துக்களை கண்ட மாலையாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்போது இந்த லிங்கத்தை நாமல் எடுக்க வேண்டும் என்றால் ஆமா, அப்ப இவனை வத முடித்தாதானே அந்த சிவலிங்கத்தை நான் எடுக்க முடியும். ஆனா இந்த சிவலிங்கம் அவனிடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால அவனுக்கு 6 மாதம் தூக்கம் 6 மாதம் முழிப்பு. மலை போல் படைத்திருப்பான் மன்னன் மகுடாசுரன். ஆமா, அதாவது ஆனால் அழிவதில்லை, ஆயுதத்தால் வெட்டுமில்லை, பெண்ணால் மட்டும்தான் அழிய வேண்டும். ஆமா, ஏன்னா அவன் பெண்ணுக்கு மட்டும்தான் அடிமையாக இருப்பான், ஆணை கண்டாலாம் முழுங்கிருவான். அப்போது மகுடன் ஆகப்பட்ட மகுடாசுரன் அப்படி ஆண்டு வருகின்றான். ஆனா நீங்கள் அவனை கொல்வதெல்லாம் லேசான ஒரு காரியம் கிடையாது. ஆமா, அவன் மது உண்ட மயக்கத்துல படுத்திருப்பான். நீ தூங்க, நீ உசுப்புனாலும் எந்திக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு கும்பகரணை முன்னாடி வந்து நிற்பான். அதனால அம்மா முப்படாதே, அதாவது நீ மகடனை சம்காரம் செய்யும் போது ஒரே சக்தியாக இருந்து நீ சம்காரம் செய்ய வேண்டும். ஒரே சக்தியாக இருந்து நீ சங்காரம் பண்ணினாயானால் அவனை சங்காரம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் 8 பேரும் அந்த மகடனை சங்காரம் செய்யும் போது உங்களுக்கு துயரங்கள் எது ஏற்படும். அப்ப உங்களுக்கு ஏற்படும் போது நீங்க பார்வதி அழைத்தீர்களானால் பார்வதி அந்த இடத்துல வந்து கண்டிப்பா உங்களுக்கு காட்சி கொடுப்பான். ஆமா, அப்படி காட்சி கொடுத்து நீங்கள் 8 பேரும் துர்க்கையாக மாறி இவனை வத முடிக்க வேண்டும் என்று ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொல்ல, அப்போது அட்டகாலியர்கள் 8 பேரும் பார்த்தார்கள். இந்த வண்டுமுக அரிசி, அதை மாமுனிவரை தவம் செய்த காரணத்தினாலே இந்த வண்டுமுக அரிசி மலையிலே இந்த மகடன் படுத்திருக்கின்றான். மலை போல் படுத்திருக்கின்றான் மன்னன் மகுடாசுரன். அப்போது அம்பிகையாகப்பட்ட முப்படாதி அம்மா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானிடத்திலே வரங்களை வாங்கினா. வரலாறுகள் எல்லாம் வாங்கி கொண்டு அம்மா பகவானிடத்துல கேட்கா, சாமி நாங்க இந்த சுருவத்துல போனோமானா அவனை நாங்க பார்க்க முடியுமா? அம்மா நீங்க இந்த சருவத்துல போனீங்களான்னா அவனை பார்க்கவே முடியாது. நீங்க குழந்தை சருவத்துல போங்க. அதாவது ஒரு 10 வயசு பிள்ளை போல நீங்க பொம்பளை பிள்ளையாக போங்க, பாவாடை சட்டை அணிந்து கொண்டு போங்க. நீங்க கன்னியாக போனீங்கன்னா அவன் கண் முழிச்சு உங்களை பார்ப்பான். நீங்க குழந்தையாக போனீங்களான்னா அவனை உங்களால பார்க்க முடியாது. ஆனா அவன் பேரை சொல்லி நீங்க அழைச்சோடனே அவன் கண்ணெல்லாம் முழிச்சு பார்க்க மாட்டான். ஆமா, அரக்கம்ல. ஆமா, என்ன செய்தான் தெரியுமா? மலை போல படுத்து உறங்குதான்னு. ஆமா, உண்ட மயக்கம் ஆமா, நம்ம தாழ்த்துக்காரனுக்கு உண்டு. ஆமா, குடிச்சான் படுத்துச்சானா அது போல. ஆமா, கல்லு குடிக்கான், சாராயம் குடிக்கான், மது அருந்துனா, போதை வஸ்துக்கள் என்னெல்லாம் உண்டு அம்புட்டே குடிக்கான். 6 மாசம் முழிப்பு, 6 மாசம் உறக்கம் அவனுக்கு. 6 மாதத்துக்குள்ள போவோம். ஆமா, உறங்கினால அட்டகாலி 8 பேர்களும் ஆமா குழந்தை சுரூபம் கொண்டு ஆமா மகனை நெஞ்சில ஏறி நிக்கா. என்னால என்ன நினைச்சா தெரியுமா? அவனுக்கு கொசு நிக்க மாதிரி இருக்கு. ஆமா, ஆனையை விட்டு மிதிக்க விடுதா, இது காலையை அமைக்க விட்ட மாதிரி இருக்கு. ஆமாண்ணே. அப்போது அட்டகாலிகள் 8 பேரும் ஆமையா அந்த மகடனை பார்ப்பதற்காக ஆமா இங்கே வருகின்றார்கள். ஒட்ட நல்ல பெருநடையா, ஒட்ட நல்ல பெருநடையா, ஓட ஓடி வாராளே வாரார்களே, அம்பிகையா முப்போடாதே அழகான குழந்தை போலே முப்போடாதி வடிவம் கொண்டார் முப்போடாதி முன்னடக்க இந்த காளியர்கள் பின்னடக்க அவன் நடந்து வருவான் வேலையிலே தன் கண்ணில் கண்டார் அந்த மச்சரீசி வனம் மதில இந்த மகுடாசூரை ஆண்டு வாரா, மகுடாசூரை ஆண்டு வாரா. 6 மாத தூக்கத்தோடு அவன் 6 மாத முழக்கத்தோடு
மலை போல படுத்திருக்கா அந்த மகுட உண்ட மயக்கத்தில மன்னனுமே படுத்திருக்கா மன்னனுமே படுத்த போது அம்பிகையா முப்பூடாதே அம்பிகையா முப்பூடாதே அவ என்னையாது சொல்லுவா வாடாயப்பா மகுடா சூரா வாடாயப்பா மகுடா சூரா எந்த நோட வார்த்தைக்கு ஏ மகுடா என்னைட அவன் மதுண்ட மயக்கத்துல மண்ணை போல படுத்திருக்க மகுட அம்மா முப்படாதி பார்த்தா அவ கையில இருந்த சூராயத்தை கொண்டு எழுந்தாள் எரிக்கல அவ கையில இருந்த உடுக்கை கொண்டு அவன் காட்டுக்குள்ள கொண்டு அடிச்சான் அப்போ கையில இருந்த திருநார் கொப்பையில இருந்த திருநாரை எடுத்து அவன் மூஞ்சில் அள்ளி போட்டான் அப்பவும் கண்ணு முழிச்சு பார்க்கல அப்போது அம்மா சாட்டை எடுத்து அவன் காலில் ஓங்கி அடிச்சான் அவன் எங்க வந்தன்னு பார்த்தான் அப்போது மேலை இசை கலைஞர்கள் ஆலயத்துக்கு வரவும் அப்போது அம்பிகையாகப்பட்ட முப்படாது ஒரு குழந்தை சொருவம் எடுத்து அவன் மார்பில நின்று அம்மா காலால மிதித்தான் அப்பமும் கண்ணு வலிக்கலையே அப்போது பார்த்தா அம்மா அதாவது ஈஸ்வரூபம் எடுத்து அவன் மூஞ்சி எல்லாம் சுத்தினான் காத்துக்குள்ள போறா எறும்பு சொருவம் எறும்பு சொருவம் எடுத்து காத்துக்குள்ள போய் பாக்கா ஆமா அப்பமும் அசையல ஆமா அப்போதான் அம்மா நினைச்சு பாக்கா என்ன நினைச்சா நாமல் வெள்ளாட்டு சொருவம் எடுத்து இவன் கதையை முடிக்கணும் ஆமா வெள்ளாட்டு சொருவம் எடுக்க வேணும் என்று ஆமா வெள்ளாட்டு சொருவம் எடுத்து ஆமா மகடன் நெஞ்சில மார்பல மிதிக்கா ஆமா ஆமா அப்போ உடனே கண் விழித்தான் மகடன் ஆமா கண் விழித்து பாக்கா அம்மா பச்சை பிள்ளையா நிக்கா அம்மா 8 பேரும் ஆமா என்ன நினைச்சா என்னைய மதம் முடிக்க வந்தது நீதானா அப்படின்னு சிரிக்கான் அம்மா என்ன அதாவது நான் தூங்கி கொண்டு இருக்கும் போது என்னை முழிக்க வைத்தது நீங்கள் தானா அம்மா நீங்க யாரு ஏ மகடா இல்ல நாங்க யாரு என்பது இருக்கட்டும் நான் உங்களை மதம் முடிக்க வந்திருக்காடா மகடனே என்ன நீ மக்களை எல்லாம் கொடுமை செய்து வருகிறாய் என்று உன்னை பார்க்க நாங்கள் வந்தோம் ஆமா சுவாமி அப்படியா ஆமா அம்மா பார்த்தா சரி அம்மாவை பார்த்து மகடாசுரன் சொல்றான் என்னம்மா ஏடி பெண்மணியே என்று சொன்ன உடனே அம்மாளுக்கு கோபம் வந்துட்டு ஆமா நீயா பெண்மணி நீயா பெண்ணே நீயா என்னை கொண்டு வந்திருக்க நீயா என்ன கொண்டு வந்திருக்க ஆமா எம்பட்டு சின்ன புள்ள அப்படின்னு சொல்லி கலகல வந்து செழித்த உடனே அம்மாவுக்கு கோபம் வந்து விட்டு ஆமா ஐயா அம்மா அட்டகாளியாகப்பட்ட காளி அம்மாவை வரவழைத்து ஆமா அம்மா பத்திரகாளி இந்த மகடனை வதமுடிக்க வேண்டும் என்றால் உன்னாலே தான் முடியும் ஆமா 1008 சொருவை எடுக்கும் போது ஒரே சொருவமாக அட்டமகா காளியாக நம்ம காளி சொருவத்தை எடுக்க துர்க்கை அவதாரம் எடுக்க வேண்டும் என்று துர்க்கை அவதாரம் எடுக்க வேண்டும் என்று நிற்கும் போது துர்க்கை அவதாரம் எடுத்தா அம்மா பார்த்தா முப்படாதி ஆமா ஆமா எடுத்து மகடன் தலைய மகடனை ஓட 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 தலையா இருக்கா மகடன் என்ன சொல்லுதான் மகனை என்ன சொல்லா தெரியுமா என்ன என் தலை ரத்தக்களை பூமியில விழுந்தா ஒரு சொட்டு ரத்தம் விழுந்தா 1000 மகனா பிறப்பேன் அப்படின்னு சாபம் கொடுக்க என்ன செய்ய தெரியுமா கபாலத்தை ஏந்தினா மகடன் தலைய ரத்தத்தை பிடிக்க ஓட ஓட அறுத்து கபாலத்துல ஏந்தினா ரத்தத்தை ஆமா அப்போது இவருடைய ஆத்மலிங்கத்தை எடுக்க வேண்டும் என்று அம்பிகையா 8 பேரும் அவர் துர்க்கை நல்ல அவதாரத்தை அம்பிகையா எடுப்பாளா அவ உரைவாளை தான் உரைவே இந்த மகனோட தலையதுதான் அம்பிகையா இருப்பாளா அவ அடுத்த தலை முகத்திடுமா அவ ஒரு சொட்டு ரத்தமாவே 1000 மகடனாவா அவ 2 சொட்டு ரத்தத்திற்கு 2000 மகடமாக பூமியில் அவதரிப்பான் அம்பிகையா முப்பூடாதி உரைவாளை தான் உரைவே அவ தலையதுதான் அறுப்பாளா தலையாக அறுக்கும் போதே ஆகப்பட்ட ஆமா அப்போதே
ஆமா. மகடனுடைய தலையை அறுத்து மகடன் சாகவில்லை. ஆமையா. அப்போது அம்மா பார்த்தா, என்ன ஏ அப்பா, ஒரு சொட்டு ரத்தத்துக்கு 1000 மகடனாக வரானே. ஆமா. அதனால இவனை என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு வாழ தான் உருகி என் மகடனை தான் கெஞ்சி வாழா, அவன் மார்பில தான் குத்து வாழா, என் மார்பில குத்தும் போது லிங்க மாத எடுப்பாளா, மகடனை தான் வத முடித்து கைலாசம் வாராள, கைலாசம் வார போது அட்டை காடு 8 பேரும் பகவான தன் தேடுவாள, ரத்தவேல கோலத்தோடு ரத்தவேல் கோலத்தோடு பகவான தேடி வாரா, மகனை சம்காரம் முடித்து விட்டேன் என்று பகவான் சொன்ன. ஆமா, எடப்பாக வர கேட்டால யார் இந்த முப்படாதி பகவான் ஓடி ஒளியுதாரு. ஏமனா ரத்தவரி கோலத்துல வந்திருக்கா அப்படின்னு நினைச்சு பகவான் ஓடி ஒளிய பார்வதி மடியில ஒரு குழந்தை போல சுருவம் கொண்டு ஆமா பச்சை பிள்ளையா படுத்திருக்காரு. அப்போது அட்டமகா காளியர் 8 பேரும் கடவுள் பகவானை தேடி வந்தார். அம்மா ஆதி வராசக்தி உமையிலே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் குழந்தை சுருவம் எடுத்து மடியில படுத்திருக்கின்றார். இந்த பார்வதி ஈசன் பகவானே முந்தானையாலே அவன் முகத்தை மூடி வச்ச. அப்போது கடவுள் பகவானுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்ட உடனே முந்தானையை விலக்கி பார்த்தா கட்டளைக்கு 8 பேரை நிற்பதை கடவுள் பகவான் கண்ணில் கண்டார். இந்த காளியர்கள் 8 பேரும் பகவானை கண்ணில் கண்டு பகவானை அங்கு எங்கு இழுத்தார்கள். ஆமா, பகவான் அங்கு எங்கு இழுத்த போது பகவான் உடுத்தியிருந்த உடையானது அவிழ்ந்து கீழே விழுந்து விட்டது. அப்போது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பிறந்த மேனியோடு இருந்த உடனே அம்மா எல்லாத்துக்கும் இளைய கன்னியாகப்பட்ட வடக்குவா செல்வி அம்மா, ஐயா சீ நீர்லாம் ஒரு மனுஷனாயா, எவ்வளவு தண்டி எவ்வளவு உயரம் இருக்கிறது, எவ்வளவு தண்டி எவ்வளவு உயரம் இருக்கிறது, நாங்க இவ்வளவு ஒரு கன்னி பொண்ணா வந்து நிக்கோமே. அட்டகாளி 8 பேர்களும் ஆமா அந்த பகவான அங்கிட்டு இப்படி இழுக்காங்க. இழுக்கும் போது பகவானுக்கு வேதனை தாங்க முடியல. அவர் இருக்கிறது பச்சை பிள்ளை சொல்றது இருக்காரா, வேதனை தாங்க முடியாம எடுத்தாரு ஒரு சொருவம் வைரவ சொருவம் கொண்டார். அட்டகாளி 8 பேரும் கண்ணத்தானை மூடுவாளாம். என்ன என்ன அட்டகாளி 8 பேருக்கு முன்னால ஆமா அந்த பகவான் வைரவ சொருவம் கொண்டாருங்க, நிறவன சொருவம் ஒண்ணும் போது அவன் முப்படாதி சொல்லுதா, அத்தானே பகவானே இது என்ன அலங்கோலம் அப்படின்னு சொல்லி 8 பேரும் கைய 2 வச்சு கண்ணை மூடுதா. 8 பேரும் கண்ணை பத்திட்டா. அப்ப வடக்காம திருமணவாதா. இப்பமும் பாரு உலகத்துல எல்லா இடத்துலயும் வடக்காம நிப்பா. ஆமா, இருக்குள்ள மட்டும்தான் கிழக்க நீ நிப்பா. அப்போது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானிடத்திலே சொன்னார், சாமி பகவானே பரமரனே, நாங்களை மகடனை சம்காரம் செய்து வந்து விட்டோம். நீங்கள் எங்களை எடைப்பாக வரம் தாரேன் என்று நீங்க சொன்னீங்களே, எங்களை கல்யாணத்தை எப்ப முடிக்க போறீங்க என்று ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானிடத்திலே கேட்டார். அப்போது பகவான் சொன்னார், அம்மா என்னில் பாதி பார்வதிக்கு சக்தி இல்லை என்றால் சிவமில்லை என்று ஈசன் பகவான் சொல்லிவிட்டு இந்த வரம் உங்களுக்கு வேண்டாம். நீங்க மாலைமனை முடித்து மக்கள் செல்வங்களோடு உங்களால் வாழக்கூடிய பவுசு உங்களுக்கு கிடையாது. அதனால வேற ஏதாவது வரங்களை கேட்டுங்க, நான் உங்களுக்கு தரேன். என்ன கேட்ட? அப்போது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானிடத்திலே கேட்டார், சாமி நீங்க எங்களை பூலோகம் போக சொல்லுவீங்களே, நாங்க பூலோகம் போனோம்னா நாங்கள் புதுமையோடு வாழ வேண்டும். அதோட மட்டுமல்ல, நாங்கள் புதுமையாக வாழ வேண்டும் என்றால் நாங்கள் புது மாறியாக இந்த பூலோகத்திற்கு நாங்கள் போக வேண்டும். அதனால எங்களுக்கு நீங்கள் முத்து வரத்தை எல்லாம் கொடுங்க. அப்போது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அம்மா முப்படாதி அம்மா இடத்திலே பச்சை முத்தை கொடுத்தார். ஆமா, பச்சை முத்தை கொடுத்தார் பகவான் அள்ளி அள்ளி. அம்பிகையாகப்பட்டவர்கள் 8 பேரும் பச்சை முத்தை மடியிலே வாங்கி கொண்டு நாமல் பூலோகம் போக வேண்டும், புதுமையோடு வாழ வேண்டும் என்று சொல்லும் போது அப்போது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொன்னார், அம்மா இந்த கைலாசபதியில சைவ கைலாசம் நீங்க மகடனை அழைத்து வந்த காரணத்தினாலே உங்களுக்கு இனி இந்த கைலாசத்திலே இடமில்லை. நீங்க பூலோகம்
பூலோகம் போங்க என்று பூலோகம் போய் புகழோடு நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று ஈசன் பகவான் சொன்னார். ஆமா. அப்போது மகடனை அழைத்துக் கொண்டு மாகாளி 8 பேர் முத்து வரங்களை வாங்கி கொண்டு வருகின்ற போது இவ 8 பேருன்னு சொல்லுதா, நாம பூலோகத்துக்கு போனோம்னா நம்மளுக்கு கோமரங்கள் வேணும். ஆமா, நாரதர் அதற்கு முன்னே வந்து நிக்காரு. ஏம்மா எங்க போயிட்டு வாரீங்க? என்ன பெட்டி பெட்டியா கையில வச்சிருக்கீங்க? என்ன பெட்டி? வண்ணாம்பட்டி, கிண்ணுப்பட்டி, வகையுடைய 6 பெட்டி கொட்டாம்பட்டியை கையில் எடுத்து நாங்கள் வருகின்றோம். கொட்டாம்பட்டியில என்ன வச்சிருக்கீங்க? பகவான் எங்களுக்கு பச்சை முத்தை வரங்களாக தந்தார் சுவாமி. அதனால நாங்கள் பூலோகம் போகிறோம் என்று அம்மா முப்படாதி அம்மா சொன்னா. எம்மா பச்சை முத்தை கொண்டுட்டு போறீங்களே, இது எவ்வளவு நாளைக்கு தான் உங்களால வச்சு பாதுகாக்க முடியும்? முடியும். ஓ, நீர் என்னையா சொல்றது? நாங்க பூலோகத்துக்கு போவோம், பூலோக மக்களுக்கெல்லாம் நாங்க அள்ளி அள்ளி போடுவோம். எதுக்கு தெரியுமா அள்ளி போடுவோம்? எடக்கு ஏடாசி என்ன பேசுவான். ஆமா அப்படின்னு சொல்லி முத்து வரத்தை வாங்கிட்டு வரும்போது நாரதர் போட்ட, அதாவது இந்த முத்து மேலைசை கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு வருவதை விழா கமிட்டியார்கள் அழைக்கின்றார்கள். மேலைசை கலைஞர்கள் அம்மாளுக்கு பூஜை நடைபெற இருப்பதினால் சீக்கிரம் வரும்படி விழா கமிட்டியார்கள் அழைக்கின்றார்கள். முத்துவரம் கொடுத்தது உண்மைதான். ஆமா, நாராயணன் செஞ்ச கேடுனால அப்போது இந்த அம்பிகையாகப்பட்ட 8 பேரும் பச்சை முத்தை பகவானுக்கு போட்டார்கள். பச்சை முத்தை போட்ட உடனே பகவானுக்கு அருளமுல்லை பொருளுமுல்லை பகவானுக்கு மேலெல்லாம் பொத்து பொத்து வடியுது. அனலா கொதித்து ஆண்டவ பகவானுக்கு அம்மா பச்சை முத்தை அள்ளி போட்டாள். பச்சை முத்தை அள்ளி போட்ட உடனே ஈசன் பகவான் பாடா படுத்தார். ஆமா, அவருக்கு எப்படி இருக்கு? மேலாம் இருக்க முடியல, எந்திரிக்க முடியல, படுக்க முடியல. ஆமா, அவருக்கு என்னமோ வருது. காந்தி எடுக்காரு. ஆமா ஆமா, ஐயாவுக்கு காய்ச்சல் அடிக்கு. இருக்க முடியல, எந்திரிக்க முடியல. வாந்திக்காரி, பேதிக்காரி, காய்ச்சக்காரி, தும்மல்காரி, சின்ன அம்மா, பெரியம்மா, சின்ன முத்தாறு, பெரிய முத்தாறு என்று முத்துக்களை எல்லாம் ஆண்டவன் பகவான் மேலே அம்மா அள்ளி அள்ளி போட்டா முப்படாது. அது அள்ளி போட்ட முத்தானது அவர் கண்டத்திலே போய் விழுந்து விட்டது. கண்டத்திலே விழுந்த முத்தினாலே கடவுள் பகவானுக்கு எழுந்திருக்க முடியும். பேச முடியல. அப்போது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பார்த்தார். அம்மா பார்வதி, தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கூட. பார்வதி என்ன செஞ்சா? தலவாழை இலை விரித்தா. ஆமா, எண்ணெய் தடவனா பகவான அந்த தலவாழை இலையில படுக்க வச்சா. வேப்பலையை ஒடிச்சு பகவான் மேல போட்டு வேப்பலையால வீசுதா. பகவானுக்கு தாங்க முடியல, வெண்குளிரும் காய்ச்சலுமா. ஆமா, பகவான தூக்கி 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 அடிக்க காய்ச்ச. ஆமா, அப்ப என்ன சொன்னா தெரியுமா? போட்ட முத்து இறக்கணும்னா ஆமா பார்வதியே, அதாவது பார்வதி உன் தங்கைமார்களிடத்திலே இந்த போட்ட முத்தை இறக்க சொல்லு என்று ஈசன் பகவான் சொல்ல அப்ப பார்வதி வந்து காளியரிடத்திலே கேட்டா. ஆமையா, ஏமா நீங்க இந்த முத்தை இறப்பதற்கு உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்? கேளுங்க தாரேன். நீங்க என்ன கேட்டாலும் நான் தாரேன். பகவானுக்கு நீங்க போட்ட முத்தை நீங்க இறக்குங்க, தாலி பாக்கியத்தை காப்பாத்துங்க என்று அம்மா பார்வதி காளியரிடத்திலே வந்து கேட்டா. அம்மா 8 பேரும் பகவானுக்கு முத்துக்களை எல்லாம் இறக்கினார். ஆமா, போட்ட முத்தை. ஆமா, இந்த முப்படாது இறக்கினா. அதாவது உச்சியில போட்ட முத்தை உச்சி மகாளி இறக்குவாடா. நெத்தியில போட்ட முத்தை நீலவள்ளி இறக்குதாளே. கண்ணத்தில போட்ட முத்து காளியம்மா இறக்குதாளே. மூக்கதில போட்ட முத்தை முப்போடாதி இறக்குதாளே. ஆயதில போட்ட முத்தை வடிவழகி இறக்குதாளே. கண்டத்தில போட்ட முத்தை காந்தாரி இறக்குதாளே. அவ வைரதியில போட்ட முத்தை வடிவழகி இறக்குதாளே. அவ தொடையதியில போட்ட முத்தை திருக்கையம்மா இறக்குதாளே. அவ காலதியில போட்ட முத்தை காளியம்மா இறக்குதாளே. ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுக்கு
போட்ட முத்தை எல்லாம் அம்மைமார்கள் 8 பேரும் இறக்கினார்கள். இறக்கிக் கொண்டு ஆண்டி ஆதி பராசக்தியிடத்திலே வரத்தை கேட்கா, எனக்கு 1000 கண்ணு பானை வேணும், அக்கினி சட்டி வேணும், துள்ள மாவு எந்தனைக்கு வேணும், மாவிளக்கு எனக்கு வேணும், அதோடு மட்டுமல்ல ஆமா 4 முக்கு சந்தையில எனக்கு துள்ளு மாவு எடுத்து வைத்து புதுமையாக புதுமாரி என்ற ஒரு பேர் நாம வேண்டும். தண்ணி வைக்கணும், தண்ணி ஊத்தணும், எனக்கு மஞ்சப்பால் தண்ணி வேணும், பால் தண்ணி வேணும், அதோடு மட்டுமல்ல 3 தடவை தண்ணி ஊத்தணும் எனக்கு. ஆமா ஆபரம்பூ தண்ணி வேணும் என்று அம்மா கேட்டா, அனைத்து கோடி வரங்களையும் வாங்கி கொண்டு வாராளே, பச்சை முத்த கையில் எடுத்து பத்தினியா வரும் பொழுது அவ இருண்ட நல்ல நேரத்தில முப்போடாதி வாராளே மாய கோபால கண்ணு ஓல குடிசை கட்டி இவ எதிர்பார்த்து இருக்காரு. பச்சை முத்தை இவ பூலகத்துக்கு கொண்டு போனாரானா பூமி அது தாங்காது, அதனால இவளுக்கு வரித்து முத்தை கொடுக்க வேண்டும் என்று மாய கோபால கண்ணன் குடிசை கட்டி அமர்ந்திருக்க அம்மா முப்படாதி தண்ணி தாகத்தோடு அந்த குடிசையிலே அமர்ந்து விட்டார். அவ தண்ணி தாக அமர்ந்த போது இந்த மாய கண்ணன் கோபாலே அவ முருத்தையத்த மறக்காரு, அவ முத்தையெல்லாம் வறுத்து கொண்டு காளியர்கள்